அனைவருக்கும் வணக்கம். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை ஹாட்ரிக் அடித்த நமது பாரத பிரதமருக்கு இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வர 2026 தேர்தலில் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன். கடந்த முறை 4 எம்எல்ஏக்களை நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். ஆனால் இந்த முறை நம்ம எத்தனை எம்எல்ஏக்களை நம்ம அனுப்புறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் கடுமையான போட்டி போய்கிட்டு இருக்குது. 4 மணி போட்டி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இந்த முறை முடிந்த வரைக்கும் எத்தனை சீட்டு பாஜகவுக்கு ஒதுக்குறாங்களோ அத்தனை வேட்பாளர்களையும் நாம் சட்டமன்றத்துக்கு அனுப்புவது நமதுடைய கடமையாக நம்ம கண்டிப்பாக செயல்படணும். எந்தெந்த தொகுதியில் யார் நின்னாலும் சரி அவங்கள கண்டிப்பாக முழு மனதோடு வாக்களித்து கண்டிப்பாக அவர்களை வெற்றி பெற செய்யணும். இந்த முறை என்டிஏ கூட்டணி அபார வெற்றி பெறும்னு என்னுடைய நம்பிக்கை. மற்றபடியே எல்லா மக்கள் கையிலையும் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே எல்லா கட்சியுமே கடுமையாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்டிஏ கூட்டணி அப்படியே இருக்குது. யாரும் புதுசாக யாரும் உள்ளே வரல, யாரும் வெளியே போகல. ஏற்கனவே டிவிக்கே வரும்னு இங்கிட்டு ஒரு வதந்தி பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் இல்லைப்பா. ஏன்னா என்டிஏ கூட்டணி இப்போ கருத்து கணிப்பும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. அதுபோல் மக்களாகியன்னா என்டிஏ கூட்டணிக்கு அமோக வாக்குகளை நம்ம அளிக்கணும். அதுவும் அந்தந்த தொகுதியில் உள்ள மக்கள் வேட்பாளர்களை பார்க்காம யார் இவருக்கா அவருக்கான்னு பார்க்காம என்டிஏ கூட்டணியில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம நம்மளுடைய வாக்கு செலுத்துறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இந்த முறை சட்டமன்றத்திற்கு எத்தனை பேரை அனுப்புறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஏன்னா பாரத பிரதமர் நமக்கு நிறைய நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகம் குறிப்பாக சொல்லப்போனால் 4 எம்எல்ஏக்கள் பாஜக சார்பில் 4 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு தமிழகத்திற்கு தேவையான உதவி திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் ஒவ்வொரு தடவையும் வரையிலலாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு பல ஆயிரம் கோடிகளை நம்ம தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க பாரத பிரதமருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம என்ன பண்ண காத்திருக்கிறோம்? இது தமிழ்நாட்டு பாதையில் முக்கியமாக தமிழ்நாடு ரொம்ப வளர்ச்சிக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக மத்திய கவர்மெண்ட்டுடைய துணை வேணும். அதை நம்மளுடைய பாரத பிரதமர் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அதனால் கண்டிப்பாக அந்த முறை ஓட்டை நம்ம பார்த்து போடணும். ஏன்னா அப்படி இருக்க பட்சத்தில் நிறைய எம்எல்ஏக்களை நம்ம அனுப்பினோம்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் நிறை குறைகள் என்னென்ன இருக்குது என்னன்றதை நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கேட்டு நம்ம வாங்கி நம்மளுடைய தொகுதிக்கு மேம்பாட்டு இதுக்கு நம்ம பண்ணிக்கிறலாம். நம்மளுடைய தொகுதியை அழகாக சீரமைக்கலாம். என்னென்ன வேலைகள் நடக்கணுமோ அந்தந்த வேலைகள்லாம் தெளிவாக நடக்கும். சரி, பார்ப்போம். இந்த முறை நம்ம எத்தனை நமக்கு இன்னும் சீட்டு ஒதுக்கலை, எத்தனை சீட்டு கொடுக்குறாங்கன்றதுன்னு தெரில. ஓகே, எத்தனை சீட்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும். முக்கியமாக பாஜகவிலேருந்து யார் நிற்கிறாங்களோ அத்தனை வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.